அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு குறுந்தொகையில 138 பாடியவர் கொல்லன் அழிசி, திணை குறிஞ்சி. அதாவது அ காதலன் சிறைப்புறமாக இருக்கும் பொழுது சொல்லப்பட்ட ஒரு பாட்டு. தோழி வந்து சொல்றாங்க. அதாவது அ பாட்டோட பேக்ரவுண்ட் என்னன்னா, நைட் எல்லாம் காத்திருக்கிறாங்க. காதலன் வருவான் வருவான்னு. காதலி காத்திருக்கா, காதலியோட தோழி ஃப்ரெண்டும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்ல. அப்ப ரொம்ப நேரம் கழிச்சு வர்றான் போல இருக்கு. அப்ப வர்றப்போ, அம் "நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம்" அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி பாட்டு. அதாவது எப்படின்னா, "அ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க" அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. சரியா? ஆனா இந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு. எனக்கு ரொம்ப அதாவது குறிஞ்சி பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படின்னு தெரியல. பாட்ட வாசிக்கிறேன் கேளுங்க. கொன் அ "கொன் ஊர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே" எம்இல் அயலது ஏழில் உம்பர் மயில் அடி இளைய மாக்குரல் நொச்சி அணிமிகு மென்கொம்பு ஊழ்த்த மணிமருள் பூவின் பாடு நனி கேட்டேன். பாட்டு என்னன்னா முதல் வரி கொன்னூர் அப்படின்னா மிகப்பெரிய ஊர். கொன்னூர் துஞ்சினும் இந்த பெரிய ஊர் இந்த மக்கள் எல்லாரும் தூங்கினாலும் யாம் துஞ்சலமே. யாம்னா அந்த பொண்ணு அந்த காதலி 2 பேரும் ஃப்ரெண்டும். யாம் துஞ்சலமே. இந்த ஊரே தூங்குது. ஆனா நாங்க தூங்கல. அ எம் இல் அயலது ஏழில் உம்பர் அப்படின்னா, எம் இல்லுனா இல்லம். என்னோட இல்லத்துக்கு பக்கத்துல. அயலதுன்னா பக்கத்துல. ஒரு ஒரு மலை இருக்கு. அது பேர் ஏழில் மலை. அந்த மலையில உம்பர்னா மேற்பகுதி. அந்த மலையோட மேற்பகுதியில அ ஒரு நொச்சி மரம் இருக்கு. அந்த நொச்சி மரம் எப்படிப்பட்டதுன்னா, மயில் அடி இளைய மாக்குரல் நொச்சி. மயிலுடைய பாதம் மாதிரி இருக்கும். அதாவது மயிலோட பாதத்துல வந்து 3 விரல் முன்னாடி இருக்கும். பின்னாடி 1 விரல் இருக்கும். மொத்தம் முன்னாடி 3 பின்னாடி 1. அப்படியே பற்றி மரத்த பிடிக்கிற மாதிரி. சரியா? மயிலடி இளைய மாக்குரல் நொச்சி. அதாவது நொச்சி மரம். நொச்சி மரம் இருக்கு. இது இந்த நொச்சி மரத்த பத்தி அந்த கொஞ்சம் இல கொண்டு வந்திருக்கேன். காமிக்கிறேன். அந்த அணிமிகு மென்கொம்பு ஊழ்த்த. அணிமிகு மென்கொம்புனா, அது மென்மையான அதாவது மரத்துல வந்து அந்த மென்மையான பகுதியில தானே அந்த புதுசா கொழுந்தெல்லாம் வரும். அங்க தானே பூ இருக்கும். அணிமிகு மென்கொம்பு ஊழ்த்த. ஊழ்த்தன்னா நல்லா மலர்ந்த. அதாவது லைட்டா கொஞ்சமா மலர்ந்தது இல்ல. நல்லா மலர்ந்த அதான் ஊழ்த்த. நல்லா மலர்ந்த அந்த பூக்கள் வந்து எப்படி இருக்கு? கருநீல கலர்ல இருக்கு. அதாவது வயலட்டு, இந்த டிசம்பர் பூ கலர்ல இருக்கு. மணிமருள் பூவின் மணிமருள் பூனா, நல்ல கருநீல கலர்ல இருக்கு அந்த பூ. சரியா? அந்த பூவின் பாடு, அந்த பூ வந்து நல்லா மலர்ந்த, நல்லா ஃபுல்லா மலர்ந்த ஒரு பூ அந்த செடியிலேருந்து கீழ விழுகுதாம். அந்த பூ கீழ விழுவுற சத்தம்ன்றது அவ்வளவு சத்தமே கிடையாது. ஆனா இது ஒரு கற்பனையா சொல்ற பாட்டு தானே. அந்த பூ கீழ விழுவுது. அந்த கீழ விழுவுற சத்தத்த நன்றாக கேட்டுக்கொண்டேன். நல்லா கேட்கும். நல்லா கேட்டோம். எப்படி? மணிமருள் பூவின் பாடு அந்த சத்தத்த பாடுனா சத்தம். சத்தத்த கேட்டுக்கிட்டே நனினா நல்லா. நல்லான்னா, அம் நம்ம அந்த உரிச்சொல்ல சொல்லணும். உரு, தவ, நி, கூர்க்கலி அதுதான் அந்த நனி. அந்த கீழ விழுவுற சத்தத்த நல்லா கேட்டுட்டு, நாங்க உட்காந்திருந்தோம். தூங்காம. இப்ப அந்த அதாவது பாட்டு என்னன்னா, இந்த ஊருக்குள்ள இருக்க எல்லாரும் தூங்குனாங்க. நாங்க தூங்கல. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குன்றம் இருக்குது. ஏழில் குன்றம் அது பேர். ஏழில் மலை. அந்த மலையில ஒரு நொச்சி மரம் இருக்குது. அது வந்து என்ன நொச்சி? கருநொச்சி. அதாவது வெள்ள நொச்சி இருக்கு, கருநொச்சி இருக்கு. ஏன்னா கருநொச்சியில தான் அந்த கருநீல கலர்ல பூ பூக்கும். அந்த வெள்ள நொச்சியில வெள்ள பூ. சரிங்களா? அந்த பூக்கள் வந்து நல்லா மலர்ந்து, மலை உச்சியில இருக்கிற அந்த நொச்சி மரத்துல, அந்த பூக்கள் கீழ உழுவுற சத்தத்த நான் கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தோம் அப்படின்னா, எவ்வளவு அதாவது நம்ம ஸ்கூல்ல படிக்கிறப்போ பின் ட்ராப் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன். அப்படின்னா என்னன்னு? அதாவது எல்லாரும் அமைதியா இருக்கிறப்ப, இந்த குண்டூசி இருக்கு தெரியுமா? மேல ஒரு குண்டா இருக்கும். கீழ ஊசி. அந்த பேப்பர்லாம் சேர்த்து வச்சு கட்டுறதுக்காக, குத்துறதுக்காக வச்சிருப்பாங்க ஸ்கூல்ல. அதாவது நம்ம ஸ்கூல்ல குண்டூசினா ஸ்கூல்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். அத வந்து இப்டி போட்டா, அந்த கிளாஸ்ல இருக்கிற எல்லாரும் அமைதியா இருக்கப்போ, அது போட்டா டிங்ன்னு சத்தம் கேட்குமாம். அப்டின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு தடவ கூட அப்டி செஞ்சு காமிச்சதே கிடையாது. அந்த பின் ட்ராப் சைலன்ஸ் மாதிரி இந்த பூ வந்து அந்த மரத்துலருந்து அப்டியே கீழ விழுவுற சத்தம், அது ஒண்ணும் டபார்ன்னு ஒண்ணும் சத்தம் கேட்காது. அது ஒண்ணும் இந்த சம்மங்கி பூ மாரி கனமான பூவும் கிடையாது. அந்த சத்தத்த கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அளவுக்கு வருவானாம். வர்ற சத்தம் கேக்குதா? அப்படின்னு காது குடுத்து நாங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ ஒருத்தர் ரகசியமா வர்றாங்க.
எல்லாருக்கும் தெரிஞ்சு வர்றதா இருந்தா நடுராத்திரி வரைக்கும் உட்காந்துருக்க வேண்டியது இல்ல. ஒருத்தர் வந்து ரகசியமா காதலிக்கிறதுக்கு அங்க அந்த காதலிய பார்க்க வர்றப்போ ரகசியமா தானே வர்றாங்க. அப்போ வந்து சத்தத்த அப்படி ரொம்ப மைன்யூட்டா கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதாவது எனக்கு அது சொன்னா சிரிப்பா தான் வருது. இந்த மணிரத்ன படங்கள் பார்க்குறப்போ, காதலி, காதலன்னு பேசுறப்போ அந்த வசனமே புரியாது. வசனமே புரியாது. நான் சொல்லுவேன், "காத தீட்டி வச்சுக்கிட்டு இருக்கன்னு போல இருக்கு" அப்படிம்பாங்க எங்க ஊர் பக்கம். ஒண்ணுமே புரியல. ஆயுத எழுத்து படத்துல மீரா ஜாஸ்மினும், மாதவனும் பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்னே புரியல. எங்க அம்மா கேட்குது. "என்ன பேசுறாங்க புரியல?" "அம்மா எனக்கே ஒண்ணும் புரியலம்மா. சப்டைட்டில் போட்டா நல்லாருக்கும்" அப்படின்னு. இங்க பாருங்க. இதுதான் அந்த நொச்சி. இப்போ ஈஸ்டருக்கு மொத நாள் எடுத்துட்டு வந்தேன். உடம்பு சரியில்ல. அதாவது தலைவலினால காய்ஞ்சு போச்சு. மறுபடியும் போய் எடுத்துட்டு வந்தேன். இந்த தடவ போயிட்டு அப்போ ஓனர்ட்ட கேட்டு எடுத்துட்டு வந்தேன். இந்த தடவ போயிட்டு அவங்க வீட்டுக்கு முன்னாடி கேமரா இருந்துச்சு. இதத்தான் எடுக்க வந்தேன்னு காமிச்சுட்டு வந்தேன். இங்க பாருங்க. இதோட இலைய பாருங்க. நான் பிச்சு காமிக்கட்டுமா? இதுதான் இந்த நல்லா பாருங்க. ஒரு மயிலோட அடி. மயில் அடின்னா, இது என்ன சொல்லியிருக்காங்க? மயிலடி இலை. இங்க பாருங்க. ஒரு மயிலோட பாதம் வந்து இப்படித்தான் இருக்கும். அதாவது முன்னாடி 3 இருக்கும். பின்னாடி இந்த பக்கம் 1 இருக்கும். பின்னாடி இருந்தா தானே மரத்த பிடிக்க முடியும். இதுதான் மயில். ஓகே. சரிங்களா? மயிலோட பாதம் மாதிரி இருக்கா? இப்படிதான் இருக்கும். அடுத்து இதோடைய பூக்கள் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஜெகரண்டான்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவுல ஜெகரண்டா, அப்புறம் இந்த குறிஞ்சி பூ, நம்ம ஊர்ல டிசம்பர் பூ. டிசம்பர் பூன்னா ஒண்ணும் இல்ல. இந்த பர்லேரியா கிறிஸ்டாட்டா. அதத்தான் நாங்க டிசம்பர் பூன்னு சொல்லுவோம். அதுக்கு நீல கலர்ல இருக்கும். இந்த பூவ பாருங்க. தெரியுதா? நல்லா தெரியுதா? கிளியரா? இந்த பூ வந்து இந்த பூ வந்து அவ்வளோ குட்டி பூ. இங்க பாருங்க. அவ்வளோ குட்டி பூ. மூக்குத்தி சைஸ்ல தான் இருக்கு. மூக்குத்தியா வச்சுக்கலாம் போல இருக்கு. இப்படி மூக்குத்தியா. அவ்வளோ குட்டி பூ. இந்த பூ வந்து அ அந்த மரத்துல இருந்து நல்லா மலர்ந்த பூ. கீழ உதிர்ற சத்தத்த கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாமா. இத பாருங்க. இது காய். இந்த காய பார்த்தீங்கன்னா, மருதாணியோட மருதாணி காய விட கொஞ்சம் சின்னதா இருக்கு. அழகா இருக்கா? இதுவும் அதே போல தான். அது காய்ஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. மருதாணி அந்த காய் போலவே அதோட ஷேப் இருக்கு. காஞ்சதுக்கு அப்புறமும். ஒரு 3 குச்சி எடுத்துட்டு வந்தேன். தெரியுதா? எவ்வளோ அழகான இல. இதுதான் வந்து கருநொச்சி. ம். தெரியுதா? இதுதான் வந்து அடுக்கடுக்கா இது நெறைய இருக்கு பாருங்க வரிசையா. இதுதான் மெல்லிய கொம்பு. மெல்லிய கொம்புனா என்ன? நல்ல புதுசா வளர்ந்த கொம்பு. அதானே மெல்லிய கொம்புன்றது. மென்கொம்பு. மென்கொம்புனா, இந்த கிராமங்கள்ல என்ன பண்ணுவாங்க, இந்த குச்சியெல்லாம் வச்சு மொர பண்ணுவாங்க. அதாவது இந்த கூடை பின்னுவாங்க. இந்த குச்சி கொஞ்சம் சாஃப்ட்டான குச்சியெல்லாம் எடுத்து இங்க பாருங்க. சரி காமிச்சது போதும்னு நெனைக்கிறேன். அதாவது "கொன்னூர் துஞ்சினும் யாம் துஞ்சலமே." இந்த ஊரே இந்த இவ்ளோ பெரிய ஊரு, மக்கள் எல்லாரும் தூங்குனாலும் நான் தூங்கல. நாங்க 2 பேரும் தூங்கல. "எம் இல் அயலது ஏழில் உம்பர்." இந்த ஏழில் குன்றம் அப்படின்ற இடம் வந்து கேரளாவுல கண்ணூர்ன்னு ஒரு ஏரியா இருக்கு. கண்ணூர்ன்னு ஒரு ஊர். அது பெரிய ஊரு. அது ஐ திங்க் அதுக்கு வயநாடுன்னு நெனைக்கிறேன். அந்த கண்ணூர்கிட்ட பையனூர் ஒரு ஊர் இருக்காமா. அந்த இடத்துல அந்த ஏழில் மலை இருக்கு. சரிங்களா? அதுல எது ஏழில் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அந்த இடத்துல 7 அ ஹில்ஸ் இருக்கு. ஹில்ஸ் இல்ல. அதாவது சிகரம், மவுண்டெய்ன்னு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல. சரியா? 7 இருக்காமா. அந்த கண்ணூர்கிட்ட போய் பார்த்தா தெரியும். நான் வந்து கூகுள்ல பார்த்தப்போ கடற்கரைக்கு மேல அந்த மலை இருக்கு. ஓ! சாரி தப்பா சொல்றேன். கடற்கரைக்கு பக்கத்துல இந்த மலை இருக்கு. ஏழில் மலை கண்ணூர்ல இருக்கு. சரியா? அ இந்த இவ்வளவு ரொம்ப அ ஒரு ஃபோனே இல்லாத காலத்துல எப்படியெல்லாம் லவ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சம்பவம் வந்து உண்மையிலே அப்படி நடந்துச்சா? அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. இது ஒரு கவிதை. ஒரு 2ஆம் நூற்றாண்டுல இவ்ளோ அழகா எழுதியிருக்காங்கன்னா பாருங்க. அதாவது இந்த பாட்ட பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு. ஆண்கள் தான் சூப்பரா பொய் சொல்லுவாங்க அப்படின்னு. இந்த தம்மாத்துண்டு பூ வந்து விழுந்து அந்த சத்தம் கேக்குதாம். சத்தம் வந்து இலையில விழுந்தாலும் சத்தம் கேட்காது.
தண்ணியில விழுந்தாலும் சத்தம் கேட்காது. அவ்வளோ சின்ன பூ சரிங்களா? அவ்வளோ காத்து மாதிரி அது குறிஞ்சி பூ மாரி ரொம்ப லேசான பூ. அந்த மாரி அந்த பூ வந்து மலர்ந்து இப்டி கீழ கீழ உழுவுற சத்தத்த நான் கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தோம் அப்டின்னா, நாங்க வந்து அந்த காதலன பார்க்கறதுக்காக காத்திருந்தோம். தூங்காம இருந்தோம். அவ்ளோ கஷ்டப்பட்டு இருந்தோம். சரிங்களா? அந்த அந்த அர்த்தத்தலாம் சொல்றது. அப்ப அவ என்ன சொல்றா, எ எ நீங்க வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா நல்லது. ஏன்னா, சந்திக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அவங்க ஒரே வீட்ல இருந்து காதலிச்சுட்டே இருக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சரி அந்த பாட்ட அப்படியே முடிச்சுக்கலாம். ஏன்னா, ஏ ஒரு மாதிரி ஒரு அவசரத்திலேயே நான் பேசுறேன். எப்படின்னா, ஏன்னா, இந்த ஃப்ளவர ரொம்ப இருட்டுல காமிச்சா அந்த கலர் தெரியாது உங்களுக்கு. அதாவது இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஏன் வீடியோல கிளியரா தெரியணும்ல. அதுக்காக வீடியோவ முடிச்சுட்டு, இப்ப போய் நான் இட்லிக்கு மாவு அரைக்கணும். இட்லிக்கு மாவு அரைக்கணும். அந்த ஒரு மன அந்த எண்ணம் வந்து வந்துகிட்டே இருக்குது இடையில இடையில. அதனால இப்படியே அந்த வீடியோ முடிச்சுட்டு, நான் ஓடி போய் மாவு அரைச்சுட்டு, நைட்டு சாப்பாடு பண்றேன். ஓகே. தேங்க் யூ. பாய்.